ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான எறா கிரேவி தான். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். எறா கொஞ்சோண்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வாங்க செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டோன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ உப்பு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், 1.5 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச எறா சேர்த்துக்கலாம். இப்போ எறா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மசால் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பாதி கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 3/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பார்த்தீங்கன்னா நார்மலாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. எறா சீக்கிரமாக வெந்துடும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டாச்சு. ரெடி ஆகிடுச்சு எறால் கிரேவி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.